Hi friends, welcome to Nasima Cookhouse. சம்மருக்காக ஸ்பெஷலாக falooda செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் ஐஸ்கிரீம் ஃபஸ்ட்டு செய்யணும். அதுக்கு 1 லிட்ரு ஃபுல் க்ரீம் பால் எடுத்து நல்லா கொதிக்க வைக்கணும். ஒரு 20 நிமிஷம் கொதித்ததும் அதுக்கு 2 கப்பு சுகர் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அடுப்பு ஸ்லோவில் வச்சுட்டு கண்டென்ஸ் ஆகிற வரைக்கும் கலக்கி விடுங்க. அப்புறம் 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றி அதையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா இந்த திக்கான பக்குவத்துக்கு வந்ததும் இதை எடுத்து ஆற வச்சுக்கணும். 250 ml ஃப்ரெஷ் க்ரீம் வாங்கி ஒரு கண்டெய்னரில் ஊற்றுங்க. அதை நல்லா விஸ்கு வச்சு கலக்கிட்டே இருக்கணும். அந்த க்ரீமில் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறமா நம்ம ஆற வச்சிருக்க பாலை அந்த கண்டென்ஸை அதில் ஊற்றி நல்லா கலக்கி விடுங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்ததுக்கப்புறம் 1 hour ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும், ஃப்ரீசரில். அப்புறம் நம்ம ஜெல்லி செய்ய போகிறோம். சுடுதண்ணி வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி 1 கிளாஸ் எடுத்து வச்சுக்கோங்க. இந்த ஜெல்லி செய்கிறதுக்கு கிறிஸ்டல் பவுடர் கிடைக்குது. இது எல்லா ஃப்ளேவரும் கிடைக்குது. நான் பிளாக் கரண்ட் வாங்கிட்டேன். அதுக்கு இந்த பாக்ஸ்குள்ளே 2 மிக்சிங்க்கும் சேர்த்து கொடுத்துருப்பாங்க. 2ஐயும் சேர்த்து நல்லா கலக்கிக்கணும். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணி சுடுதண்ணியில் போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது கரையிற வரைக்கும் நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அந்த கிறிஸ்டல் நல்லா கரையிற வரைக்கும் கலந்துட்டு நம்ம தேவையான அளவு சுகர் போட்டுக்கணும். நான் 2 ஸ்பூன் போட்டுக்கிட்டேன். அதையும் போட்டு நல்லா கலந்து விடுங்க. சர்க்கரை நல்லா கலந்ததும் அதை எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஊற்றி ஆற வச்சு நம்ம நார்மல் டெம்பரேச்சரில் வைக்கணும், ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது. சூடு ஆறுனதும் இதை ஃப்ரிட்ஜில் 8 ஹவர்ஸ்க்கு வைங்க. அடுத்து நம்ம ஐஸ்கிரீமை 1 hour எடுத்து உள்ளே வச்சதை திரும்ப வெளியே எடுத்து அதை நல்லா விஸ்கு வச்சு கலக்கிட்டே இருக்கணும். நல்லா கலந்து விடணும். இதை அப்படியே 8 ஹவர்ஸ்க்கு ஃப்ரிட்ஜில் வைங்க. அப்போ தான் ஒரு க்ரீமியான ஐஸ்கிரீம், வெண்ணிலா ஐஸ்கிரீம் கிடைக்கும். நம்ம falooda செய்வதற்காக தேவையான பொருட்கள் பாதாம் பிசிலி 8 hours ஊற வச்சு வச்சுக்கோங்க. அப்புறம் பாருங்கள், ஜெல்லியை ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து சேமியாவை 2 ஸ்பூன் வேக வச்சு 1 கப்பு சில்லான பால் எடுத்து வச்சுக்கோங்க. அப்புறம் 2 ஸ்பூன் சப்ஜா விதையை ஊற வச்சு வச்சுக்கோங்க. ரோஸ் சர்பத் 2 ஸ்பூன் ஊற்றி அந்த சில் பாலில் கலந்து வச்சுக்கோங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி. சுகர் உங்கள் டேஸ்ட்டுக்காக 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க அந்த சில் பாலில். இப்போ பாருங்கள், ஒரு பிங்க் கலரில் கிடைக்குது பாருங்கள். நம்ம செஞ்சு வச்சுருக்க ஐஸ்கிரீம் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஜெல்லி இப்போ நம்ம ஒரு கிளாஸில் செஞ்சு வச்சுருக்க ஜெல்லியை 3 ஸ்பூன் போட்டுக்கணும். அப்புறமா பாதாம் பிசிலி 1 ஸ்பூன், சேமியா வேக வைத்த சேமியா 1 ஸ்பூன், சப்ஜா விதை 2 ஸ்பூன், நம்ம கலந்து வச்சிருக்க ரோஸ் மில்க் 2 ஸ்பூன் ஊற்றிக்கணும். 1 கரண்டி ஐஸ்கிரீம் அதில் போட்டு இதே மாதிரி அடுத்த லேயரையும் நம்ம செய்யணும். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பனானாலாம் சேர்க்கணும். எந்த பனானா இருந்தனாலும் நான் சேர்த்துக்கிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாவது ஃப்ரூட்ஸ் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அப்புறம் அது மேலும் 1 கரண்டி ஐஸ்கிரீம் வச்சு அது மேலே டூட்டி ஃப்ரூட்டியை ஐஸ்கிரீம் மேலே போட்டு சர்வ் பண்ணுங்கள். falooda ரெடி. சம்மருக்கு சில்லுன்னு ஒரு falooda சாப்பிடலாம். தேங்க்யூ.